வரலாறுல நமக்கு நிறைய தலைவர்களை தெரியும். அவங்க எல்லாரும் தலைவர்களாக ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதாவது அவங்களுடைய முதல் வேலை என்னன்றதை பார்க்கலாம். மகாத்மா காந்தி ஒரு லாயர், லண்டனில் லா படித்தவர். சவுத் ஆப்பிரிக்காவில் இந்தியன்ஸ்க்காக கோர்ட்டில் வாதாடியும் இருக்கார். ஜவஹர்லால் நேரு அவரும் ஒரு லாயர். அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர். அவர் ஒரு வீக்லி பப்ளிகேஷனில் எடிட்டராக இருந்திருக்காரு 12 வயசில். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் இவர் போஸ்ட் மாஸ்டராக இருந்திருக்காரு 16 வருஷமாக. ஆப்ரஹாம் லிங்கன் இவரும் போஸ்ட் மாஸ்டராக இருந்திருக்காரு, ப்ளஸ் லாயராகவும் இருந்திருக்காரு. ஆப்ரஹாம் லிங்கன் செருப்பு தச்சு தான் சொல்லுவாங்க, அப்படிலாம் எந்த வரலாறும் கிடையாது. நல்ல வசதியான ஃபேமிலியும் கிடையாது. பெரிய பேக்ரவுண்ட் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஆப்ரஹாம் லிங்கன். செருப்பு தச்சு தான் அவருக்கு எந்த வரலாறும் கிடையாது. ஃபெடல் காஸ்ட்ரோ உலகம் அறிந்த புரட்சியாளர், அவரும் ஒரு லாயர். மான்கடோ பராக் அப்படின்ற ஒரு அட்டாக், அதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஃபெடல் காஸ்ட்ரோவை கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. அப்போது அவர் என்ன பண்ணார்னா, எனக்கு எந்த வக்கீலும் வேணாம், நானே ஒரு வக்கீல் தான், நானே எனக்கு வாதாடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே வாதாடினார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஸ்பீச் அந்த கோர்ட்டில் கொடுத்தாரு. அவருடைய இயக்கத்தின் பெயர் ஜூலை 26. அந்த 2 மணி நேரம் ஸ்பீச் இருக்குல்ல, அதை வரலாறுல எப்படி சொல்கிறாங்கன்னா, த ஹிஸ்ட்ரி வில் அப்சால்வ் மீ. அந்த 2 மணி நேரம் உரை தான் ஜூலை 26 இயக்கத்தின் கொள்கையாகவே மாறிச்சு. சேகுவேரா உலகம் அறிஞ்ச புரட்சியாளர். இவர் ஒரு டாக்டர். புரட்சிக்கு போகும்போது அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலோ, சோர்வானாலோ, அவங்களுக்கு எந்த நோய் வாய்ப்பட்டாலோ இவர் தான் அவங்கள பார்த்துப்பாரு. ஆனால் இவருக்கே பெரிய நோய் இருந்திருக்கு. ஆஸ்துமாவால் கஷ்டப்பட்டார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எனக்கான மோட்டிவேஷன்.